வணக்கம். தனலட்சுமி ராஜா, மதுரை. தெரிந்த கோயில் தெரியாத ரகசியம். அருள்மிகு செல்லத்தம்மன் கண்ணகி திருக்கோயில், சிம்மக்கல், மதுரை. மதுரையில் 1500 ஆண்டுகள் மிக பழமையான பாண்டிய மன்னர்கள் கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்ட இக்கோயிலில் செல்லத்தம்மன் மற்றும் கண்ணகி அம்மன்களாக அருள்பாலிக்கின்றனர். அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுக்குள் செல்ல மதுரையில் எந்த தெய்வங்களுக்கும் அனுமதி இல்லை. ஆனால் கோயிலுக்குள் செல்லும் ஒரே தெய்வம் பாண்டிய மன்னர்கள் போற்றப்படும் காளியின் ரூபமாகவும் மீனாட்சியின் கருணை வடிவமாக உள்ள செல்லத்தம்மனுக்கு மட்டுமே அனுமதி என்பது தனிச்சிறப்பு. அன்றைய தினம் செல்லத்தம்மன் அன்னை மீனாட்சியின் அலங்காரத்தில் கோலாகலமாக காட்சியளிக்கிறார். பாண்டியர்கள் மரியாதை செலுத்தும் வண்ணம் வருடத்திற்கு ஒருமுறை தை பிரம்மோற்சவத்தன்று சொக்கநாதர் சன்னதியிலிருந்து செல்லத்தம்மனுக்கு தங்கத்தாலியும் பட்டுப்புடவையும் சுட்டி அலங்கார ரூபமாக மீனாட்சி அம்மன் கோயிலில் காட்சி தருவார். பாண்டிய நாட்டின் தலைநகரமாக விளங்கிய மதுரையில் காவல் தெய்வமாக விளங்கும் செல்லத்தம்மன் அபய வரத 8 கரங்கள் ஆயுதங்களுடன் கோரைப்பற்களுடன் கொன்றை மலர் சூடி காலில் அரக்கனின் தலையை மிதித்த வண்ணம் விளங்கும் இந்த காளி தேவியை வழிபட்டு வளமும் செல்வத்தின் அருள்புரிவதனால் செல்லத்தம்மன் என்று அழைக்கப்படுகிறார். இங்கு கண்ணகி அம்மன் நீண்ட காதுடன் இடது கையில் சிலம்புடன் வலது கையில் மலர் செண்டுகளை ஏந்தி அருள்பாலிக்கிறார். பூம்புகாரிலிருந்து கோவலன் கண்ணகி சமணத்துவருடன் மதுரைக்கு வந்து அடைக்கலம் தந்த நல்லாள் மாதிரி இடையாற்றி மதுரையில் இவ்விடத்தில் கண்ணகியின் கோபம் தவிர்க்க தோன்றிய செல்லத்தம்மன் மூலமாக தெய்வ அனுகூலத்துடன் தன்னை போன்று இன்னல் அடையும் பெண்கள் இங்கு வந்து வழிபட்டால் இன்னல் நீக்கி காத்து அருள்புரிவதாக வாக்கு கொடுத்து கண்ணகி தெய்வமாக நல்லாள் இடையாற்றுடன் அருள்புரிக்கிறார். கண்ணகியின் உக்கிரம் தணியாமல் மதுரையில் பல இடங்களில் தீ விபத்து ஏற்பட்டு கொண்டு இருந்தமையால் கண்ணகி உக்கிரம் தணிக்க பாண்டிய மன்னர்களின் தெய்வமாக செல்லத்தம்மன் கண்ணகியின் உக்கிரம் தணிக்க இங்கு செல்லத்தம்மனுக்கு பூஜை செய்த பின்னரே கண்ணகிக்கு பூஜை செய்யப்படுகிறது. மதுரையை கண்ணகி உக்கிரமான கோலத்து தங்கி இருந்த இந்த இடத்தில் மக்கள் கண்ணகி தெய்வமாக வழிபட்டார். கண்ணகி தங்கி இருந்த இந்த இடத்தில் சிலையை வடிவமைத்து கோயில் எழுப்பியவர் செண்பக பாண்டியன். அதனாலே இந்த அம்மனுக்கு செண்பக அம்மன் எனவும் பெயர் உண்டு. கற்புத்திறம் கொண்ட ஒரு குடியான பெண்ணுறுத்தி பாண்டிய மன்னன் முன் தோன்றி அரச நீதியை முன்னிறுத்தி தன்னுடைய நியாயத்தினை அரசவையில் கூறி தவறான தீர்ப்பால் ஒரு பெண்ணின் கண்ணீருக்கு உயிரை கொடுத்த பாண்டிய அரசகுலம் கண்ணகியின் கற்புத்திறன் அறிந்து உலகம் அறிய கட்டிய இந்த இடத்தில்தான் கற்பரசரசியான கண்ணகி தன் கோபம் தனிய மதுரை மக்களுக்கு அருள் புரிந்து சேர நாட்டின் மலைப்பகுதிக்கு 14 நாட்கள் நடந்து சென்றதாக சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் குறிப்பிட்டுள்ளார். சங்க தமிழ்வளர்த்த மதுரையில் 50 காப்பிகள் ஒன்றான சிலப்பதிகாரம் உருவானதும் கோவலன் கண்ணகி பூம்புகாரை விட்டு கடச்சனேந்தல் பகுதியில் வாழ்ந்த வீடும் மதுரை பழங்கானத்தில் கோவலன் தலை வெட்டப்பட்ட கோவன் பொட்டல் என்னும் இடமும் மதுரையில் இன்றும் உள்ளது. கேரள பகுதியில் செங்குன்றம் மலைப்பகுதியில் சேரன் செங்குட்டுவனால் கண்ணகிக்கு மங்களதேவி என்ற கோயில் கட்டப்பட்டுள்ளது. ஆனால் அக்கோயில் சிதலமடைந்து காணப்படுகிறது. பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட செல்லத்தம்மன் கண்ணகி கோயில் மதுரையின் சிம்மக்கல் என்னும் இடத்தில் புதுப்பொலிவுடன் இன்றும் காணப்படுவது தனிச்சிறப்பு. நன்றி, வணக்கம். தனலட்சுமி ராஜா, மதுரை.